நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் நம்மை சரியான பாதையில் செல்ல கற்றுக் கொடுக்கின்றன. வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக. வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் மாதிரி. நிறைய நிறுத்தங்கள், நிறைய வழித்தட மாற்றங்கள், விதவிதமான மனிதர்களுடன் பயணங்கள், சில நேரம் விபத்துக்களும் கூட. அனைத்தையும் ரசித்துக் கொண்டே பயணிக்க கற்றுக்கொள்வோம். வாழ்விலும் கூட என்னை பற்றியும் என் குணத்தை பற்றியும் விமர்சிப்பது மிகவும் எளிதானதுதான். நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணம் செய்யாத வரையில். ஒரு நல்ல வாழ்க்கைக்கு 3 வழிகள். 1. நல்ல எண்ணங்களை சிந்தியுங்கள். 2. நல்ல செயல்களை செய்யுங்கள். 3. நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். கைகளுக்கும் காலுக்கும் எவ்வளவு வலிமை உண்டு என்பதை வறுமை ஒன்று தீர்மானிக்கிறது. யாரோ ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் போது இவர்களிடத்தில் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கும் அந்த ஒருவராக நீங்கள் இருக்க முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கை வரமாகும். நீங்கள் விரும்பிய வண்ணம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தளராமல் முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய உலகம் உங்களிடமிருந்தே தொடங்குகிறது. அடுத்தவரிடம் இருப்பவை எல்லாம் நம்மிடம் இருக்கின்றனவா என்று பார்க்கிறோமே ஒழிய நம்மிடம் இருப்பவை எத்தனை பேரிடம் இருக்கின்றன என்று பார்க்க தவறிவிடுகிறோம். வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதீர்கள். உங்கள் மன திருப்திக்காகவும் மனநிறைவிற்காகவும் உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள். உயர்வு நிச்சயம். உங்களை புரிந்தவர்களுக்கு மட்டும் நல்ல புத்தகமாக இருந்தால் போதும். புரியாதவர்களுக்கு புதிராகவே இருந்து விடுங்கள். வாழ்க்கை எல்லோருக்கும் பிடித்த மாதிரி வாழவும் முடியாது. யாருக்கும் பிடிக்கலைனா சாகவும் முடியாது. தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை. கல்தான் காணாமல் போகிறது. விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும், நாம் கடலாக இருப்போம். உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு. அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி. மனிதர்களை அளிக்கும் 3 விஷயம். நான் என்கின்ற ஆணவம், அவனா என்ற பொறாமை, எனக்கு என்கின்ற பேராசை. இந்த 3 குணங்களும் மனிதனை நிம்மதியாக வாழ விடாது. நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள். அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம், அவ்வளவுதான். சிறு வயதில் பெற்றோர்களிடம் அடிபடாமலேயே வலிக்கிற மாதிரி நடித்தோம். இப்போது வாழ்க்கையில் எவ்வளவு அடிபட்டாலும் அவர்கள் வருத்தப்படக்கூடாதென்று வலிக்காத மாதிரி நடிக்கிறோம். மாற்ற இயலாத வாழ்க்கை சுழற்சி. நினைப்பது ஒன்று, நடப்பது இன்னொன்று. நாம் நடப்பதையெல்லாம் நல்லதாய் எண்ணிக்கொள்வோம். நாம் நினைப்பது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். தன்னம்பிக்கை மற்றும் தளரவிடாதே. உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே. உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுக்காதே. உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாதே. வாழ்க்கையில் எது நடந்தாலும் சிரித்துக்கொண்டே கடக்க பழகி கொண்டாலும் சிலர் என்றோ பேசிய வார்த்தைகள் இன்றும் மனதை ரணமாக்கி கண்களின் வழியே வெளிப்படத்தான் செய்கிறது. கடினமான பாதைகள் தான் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்கிறது. வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர கிடைக்காததை நினைத்து வருந்துவதற்கு அல்ல. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். வானை போன்ற பெரிய இன்பங்கள் தேவையில்லை. விண்மீன் போன்ற குட்டி குட்டி இன்பங்கள் போதும் வாழ்க்கையை அழகாய் வாழ. முட்களும் கற்களும் நெருடிக்கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் வாழ்க்கை அதன் பாதையில் சென்று கொண்டேதான் இருக்கும். நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சாதிப்பார்கள். தேதி போல உங்கள் கவலைகளை தினமும் கிழித்து எறிந்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கானதாக எண்ணி புதிதாய் வாழுங்கள். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம். அதுதான் வாழ்க்கை. நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை. மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை. கஷ்டத்தை யார் கடந்து போகிறார்களோ அவர்களால் தான் கஷ்டத்திலும் சிரிக்க முடியும். சில நேரங்களில் தனிமை கடினம், சில நேரங்களில் தனிமைதான் இனிமையான தருணம். தனிமையை நினைத்து கவலை கொள்ளாதே. தனிமைதான் உலகத்தையும் வாழ்க்கையையும் புரிய வைக்கும். மனிதர்கள் தனியாக இருக்கும்போது ஆன்மீகமாய் ஆகிறார்கள். பலருடன் இருக்கும்போது மதர் சார்புடையவர்களாய் ஆகிறார்கள். 10 பேர் உதவியுடன் ஒருவனை அடித்து வீழ்த்துவதும் வீரமல்ல, ராஜதந்திரமும் அல்ல. அதன் பெயர் சூழ்ச்சி, துரோகம், கோழைத்தனம். அடுத்தவர் சொல்லாததை நம்பி ஒருவர் இப்படித்தான் என்று எப்போதும் முடிவு செய்யாதீர்கள். அப்படி செய்வதாக இருந்தால் நமக்கு எதற்கு மூளை?
தடுக்கி விழும்போது தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து நடக்கும்போது தடுக்கிவிட யாராவது ஒருவராவது வருவார். கவனமாக இருங்கள். கை தவறினால் கண்ணாடி பொருள் உடையும் என்று பாதுகாப்பாக இருப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என்று ஏனோ உணர்வதில்லை. தனியாக பறக்கும் பறவைகளுக்குத்தான் வலிமை அதிகம். உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. இழந்தவைகளை மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டும்தான் உண்டு. அதிகம் விட்டு கொடுத்து போறவங்க கிட்ட உங்க திமிர் காமிக்காதீங்க. முடிஞ்சா அவங்க ஏன் உங்களுக்காக விட்டு கொடுத்து போறாங்கன்னு யோசிங்க. ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளாய் இருந்து விட்டோமே என எண்ணுங்கள். மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம். உண்மைகள் எப்போதும் நிராகரிக்கப்படும், வெறுக்கப்படும், ஒதுக்கப்படும், மறைக்கப்படும். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்படும். விளையாட்டு முடிந்ததும் ராஜாவும் சிப்பாயும் ஒரே பெட்டிக்குள் சென்று விடுகிறார்கள். அவ்வளவுதான் வாழ்க்கை. அடுத்தவர்களுக்காக வாழாதீர்கள். எல்லோருக்கும் பிடிக்கும்படி எவராலும் வாழ முடியாது, கடவுளாலும் கூட. எதையும் நீ தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும். என் வாழ்க்கை என்ற புத்தகத்தில் இன்பம் என்ற எழுத்துக்கள் மட்டும் ஏனோ இன்னும் எழுதப்படவில்லை. இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய ஆண்டவனுக்கும் உன் நிலையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது. எப்போ நமக்காக நாம வாழ பழகுகிறோமோ அப்போதான் நாம எதிர்பார்த்த எல்லாமே எதிர்பார்க்காமல் நமக்கு கிடைக்கும். குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது. உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை. அவர்கள் கூறியதை எண்ணி கவலைப்பட நீ கோழையும் இல்லை. நான் வழியில் துடித்த நாட்கள் யாருக்கும் தெரியாது. நான் கண்ணீருடன் கடந்த இரவுகள் யாருக்கும் தெரியாது. நான் எதிர்கொண்ட அவமானம் யாருக்கும் தெரியாது. நான் தூக்கி எறியப்பட்ட தருணங்கள் யாருக்கும் தெரியாது. கை நழுவி போன கனவுகள் யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் புன்னகையோடு இருப்பது மட்டும் எல்லோருக்கும் தெரியும். விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று. வாழ்க்கையும் அப்படித்தான். முடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று. பொய் சொன்னால் பாவம், ஏமாற்றினால் பாவம், மனசை நோகடித்தால் பாவம், துரோகம் செய்தால் பாவம் என்று நாம் தான் பயந்து வாழ்கிறோம். ஆனால் நமக்கு இவற்றை செய்தவர்கள் நல்லாதான் வாழ்கிறார்கள். நம்ம கிட்ட எவ்வளவுதான் நல்ல குணம் இருந்தாலும் பணம் இல்லைனா யாரும் மதிக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது வெற்று காகிதம். அதில் எழுதுவதா, வரைவதா, கிறுக்குவதா, இல்லை கிழிப்பதா என்பது நம் கையில்தான். வெற்றி பெறும் நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெறும் பெரிய வெற்றி. நாம் நிராகரிக்கப்படும் இடத்தில் அல்லது நம் மீது நம்பிக்கையின்றி பழகும் வட்டத்தில் இருந்து விலகிச் சென்று விடுங்கள். நமது அருமையை காலம் ஒரு நாள் எடுத்து காட்டும். வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது எதுவும் நடப்பதில்லை. எதிர்பாராத சில முடிவுகள் சில சூழல்களை எடுக்க வைக்கிறது. சூழல்களுக்கு ஏற்ப போல் நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். உன்னை வழிநடத்த அறிவை பயன்படுத்து. மற்றவர்களை வழிநடத்த இதயத்தை பயன்படுத்து. தள்ளாடும் வயது வரும் முன்பு தனக்கென சேர்த்துக்கொள். தனித்து விடப்பட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழலாம். வாழ்க்கையில் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை வாழத் தெரிந்தவன். மயக்கம் உண்டாகும் போது அறிவு பயன்படாது. நம்பிக்கை ஒன்றுதான் நம்மை காப்பாற்றும். மகிழ்ச்சி என்பது உங்கள் கையில்தான் உள்ளது. பலம் என்பது வேறொன்றுமில்லை, கதறி அழு. 1000 காரணங்கள் இருக்கும் போது சிரிப்பை தேர்ந்தெடுப்பதுதான். வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் 1000 உண்டு. வழிகளை சுமந்து வழியை தேடும் பயணம்தான் வாழ்க்கை. சிலருக்கு அழகு முக்கியம், சிலருக்கு அறிவு முக்கியம், சிலருக்கு அன்பு முக்கியம். யாருக்கு என்னென்ன முக்கியம் என்பதை புரிஞ்சு கொண்டா போதும். அப்புறம் நம்ம யாருக்கு முக்கியம் இல்லை என்பது அறிந்து கொள்ளலாம். உங்களுக்கு மதிப்பு இல்லை என்று நீங்கள் உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகுங்கள். காலப்போக்கில் உங்கள் மௌனம் உங்களுக்கான மதிப்பை அங்கே ஈட்டித் தரும். நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். காரணம், ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதில்லை. அன்பு கொடு, மரியாதை கொடு என அடுத்தவரிடம் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரனாக இருக்காதே. கேட்காமலேயே கொடுக்கும் செல்வந்தனாக இரு. அன்பும் மரியாதையும் கேட்டு பெறப்பட வேண்டியன அல்ல, கொடுத்து பெறப்பட வேண்டியன. வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகிறது.
மதிக்கெட்ட மனதுக்கு தெரியவில்லை அது பாசமல்ல வேஷம் என்று.